வணக்கம். நான் கனகராஜ், சமயகிரி, சேலம் மாவட்டம். இப்போது நம்ம இந்த வீடியோ என்ன அப்படின்னா, இந்த கேஎம்எஸோட 4 டிரான்சிஸ்டர் போர்டு. இது வந்து 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ. இதையுமே நீங்கள் பிரிட்ஜ் மோனோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் நான் வந்து 5200-1943 ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். கெப்பாசிட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கெல்டான். ஓகே, இப்போது இந்த போர்டில் வந்து என்னென்னா, இப்போது பக்கமாக ஒருத்தருக்கு இந்த போர்டு கொடுத்துருந்தோம். அதில் அவர் கேட்டது என்னென்னா, இது வந்து ஸ்டீரியோவாக கொடுத்துருந்தோம், மோனோ பண்ணுறது எப்படின்னு கேட்டிருந்தாரு. கூடவே ஒன்று சொல்லியிருந்தார், ஆனால் உங்கள் போர்டு எல்லாம் நல்லாயிருக்கு, இது வந்து கொஞ்சம் தெளிவான ஒரு வீடியோ ஒன்று பண்ணுங்கள், மோனோ ஸ்டீரியோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நம்மளுக்கும் இந்த போர்டு வந்து ஒரு மோனோ ஸ்டீரியோ வீடியோ ஒன்று போடல அப்படின்ட்டு போட்டலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து பண்ணுறேன். அதில் இன்னொரு வாடிக்கையாளர் கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாருன்னா, 4392 ஐசியை ஸ்டீரியோவை மோனோ எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது நெக்ஸ்ட்டு பண்ணலாம். ஸோ இப்போ இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேஎம்எஸோட 4TR டிரான்சிஸ்டர் போர்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ ஹோலில் இருக்குது. இது என்ன சர்க்கியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிகே மாடியூல்னு சொல்லி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த போர்டோட த்ரூ ஹோல் வெர்ஷன் தான் இது. இது வந்து உங்களுக்கு ஈஸிலி சர்வீஸபிள், 100% சர்வீஸபிள். ஸோ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் கழட்டிட்டு மாற்றிக்கலாம். ஒரு சேனல் பிரச்சனை அப்படின்னா அதை நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்க முடியும். எல்லா டிரான்சிஸ்டர்லேயும் அந்த நம்பர் அதில் அப்படியே இருக்குது. அதேமாரி ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். சர்வீஸ் சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. ஓகே, இதனோட வோல்டேஜ் அப்படின்னா 24லேருந்து 30, 32, 35 கூட கொடுக்கலான்னு வைங்களேன். அப்படி கொடுக்குற மாதிரி இருந்தால் முன்னாடியே சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போர்டு வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். ஸோ 35 வரைக்கும் கொடுக்கலாம். அப்படின்னாலும் 30 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்குறீங்க அப்படின்னா நம்மள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா கஸ்டம் மேடு 35 வோல்ட்டு கொடுக்குற மாதிரி நான் கஸ்டம் மேடு பண்ணி தரேன் இதே போர்டை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒருத்தருக்கு 32 வோல்ட்டுக்கு வேணும் அப்படின்னாரு, 2 போர்டு பண்ணி கொடுக்க சொன்னார். ஸோ அவருக்கு வந்து வோல்டேஜ் அதிகமாக கொடுக்குற மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருந்தோம். நார்மலாகவே 24லேருந்து 30 வோல்ட் இது தாராளமாக கொடுக்கலாம். 35க்கு மேலே கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம போர்டை வந்து ஆல்ட்ரும் பண்ணி கொடுக்குறோம். சரி, ஓகே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 சேனல் இருக்குது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 சேனல் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து சப்புக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே சேனலாகவும் பண்ணிக்கலாம், பிரிட்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவே மெயினாக அது எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது அப்படின்றது தான். நம்மளுடைய எல்லா போர்டுமே பார்த்திங்க அப்படின்னா பிரிட்ஜும் பண்ணிக்கலாம், ஸ்டீரியோவும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட பவர் ஆம்ப்பு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். பார்த்திங்க அப்படின்னா 4392 2 ஐசி போர்டும் சரி, அடுத்தது 7265. ஓகே, 7265 சிங்கிள் ஐசியாக இருந்தாலும் 3 ஐசியாக இருந்தாலும் அது நீங்கள் பிரிட்ஜாகவும் பண்ணலாம், சிங்கிளாகவும் பண்ணலாம். அதே மாதிரி இதுலேயே நம்ம IRF 250 பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த போர்டும் வந்து பிரிட்ஜு பண்ணிக்கலாம், ஸ்டீரியோவும் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இன்னும் ஒரு 3 வெர்ஷன் டிரான்சிஸ்டர் போர்டு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாமே ஸ்டீரியோ அண்ட் மோனோ பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதையும் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். சரி, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போது பவர் சப்ளை லைன் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. பட் என்னென்னா அதெல்லாம் வந்து இதில் இருக்கும், அந்த பிரிண்ட்லேயே இருக்கிறதுனால அது நல்லா தெரியல. பட் அதுக்கான இங்கே இருக்குது எல்லா வோல்டேஜும் மென்ஷன் பண்ணுறது. வோல்டேஜ் மென்ஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளஸ்ஸு, மைனஸு, கிரவுண்டு, ஸ்பீக்கர் லைனு, இன்னு எல்லாமே இருக்குது. இதில் மோனோ பண்ணுறது, பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்குது அப்படின்னா இந்த பிரிட்ஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக இது வந்து ஃபீட்பேக் எடுத்து பிரிட்ஜ் பண்ணுறது. நம்ம வந்து பிரிட்ஜ் பஃபர் வச்சு பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஃபீட்பேக் எடுத்து வச்சு பண்ணுறோம். ஸோ ஃபீட்பேக்கில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடோட ஸ்பீக்கர் லைனை இந்த பக்கத்துடைய இன்வெர்ட்டிங் இன்புட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டர் போடுவோம். இந்த ஆம்பிளிஃபையரோட அவுட்புட்டில் 56K போட்டிருப்போம். அதேமாதிரி இதனோட அவுட்புட்டில் 56K போட்டிருப்போம். ஸோ இப்போது இதை வந்து நம்ம பிரிட்ஜ் பண்ணோன்னா இதுக்கும் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் ரெசிஸ்டர் அதே 56Kவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கெயின் கரெக்டாக இருக்கும், 2 பக்கமும் கரெக்டாக இருக்கும். அப்போது இதுக்கு வந்து 56K ரெசிஸ்டர் ஒன்று போடணும். அந்த 56K ரெசிஸ்டர் ஆல்ரெடி நான் இதில் போட்டு வச்சுட்டேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், இந்த ட்ராக் இங்கே இருக்கும்.
ஸோ இங்கேருந்து இங்கே வரும். இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் லைன் போகும். இங்கேருந்து ஜம்பர் இது ஸ்பீக்கர் லைனு. இதுதான் ஸ்பீக்கர் லைன். ஸோ இங்கேருந்து இங்கே 56K ரெசிஸ்டர் போட்டிருக்கேன். இதை இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுறேன். இந்த இடத்துல 2 டாட் வச்சுருங்க. இந்த இடத்துல 2 டாட் இருக்குது. அந்த 2 டாட் தான் வந்து நம்ம மோனோ பண்ணுறதுக்கு லிங்க் பண்ணக்கூடிய டாட். அதாவது இந்த பக்கம் இருக்கிற ஸ்பீக்கர் லைனை இந்த பக்கத்து சேனலுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய ரெசிஸ்டர் இங்கேருந்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ இங்கே வருது. இங்கேருந்து இங்கே நம்ம வந்து அதை லிங்க் கொடுக்கணும். லிங்க் கொடுத்தா தான் இந்த பக்கம் வரும். அது பார்த்திங்க அப்படின்னா நேராக போய்ட்டு இந்த டிரான்சிஸ்டரோட பேஸில் வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள் 3 பின்னு இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். ஸோ அங்கேருந்து மறுபடியும் ரெசிஸ்டர் போட்டு கெப்பாசிட்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணுவோம். இதில் வந்து கெயின் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டரு இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ பொறுத்தும் கெயின் மாறும். அது இப்போ நம்ம பார்க்கல. நம்ம பார்க்குறது இது மட்டும்தான். ஸோ இங்கேருந்து இங்கே லிங்க் கொடுத்துரும். அப்போ இந்த பக்கத்து இன்புட்டை வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணணும். அது எப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல கிரவுண்டு, அதாவது இங்கே 1K வெளியில் ஒரு 4.7 கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த 4.7 கெப்பாசிட்டர் தான் இது. ஸோ இந்த இடத்துல நம்ம எர்த் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆம்பு சேனல் எர்த் ஆயிரும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த இடத்த லிங்க் பண்ணிவிட்டு இதை லிங்க் பண்ணிங்கன்னா இது பிரிட்ஜ் ஆயிரும். ஸோ பிரிட்ஜபிள் ஆயிரும். நீங்கள் வந்து 12 இன்ச்சு சப்வூஃபர் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பிரிட்ஜ் பண்ணுறதுன்னு இப்போ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது வந்து மோனோ பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணுறதுன்னு லிங்க் பண்ணுறதை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் மட்டும்தான் தனியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஸோ பண்ணிட்டேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜம்பர், ஒரு கம்பி வச்சு லிங்க் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இந்த இடத்துலையும் ஒரு கம்பி வச்சு கிரவுண்ட் பண்ணிவிட்டு தின்னர் வச்சு அந்த இடத்த தொடச்சிருக்கேன். ஏன்னா அந்த பேஸ்ட் வச்சு பண்ணும்போது அந்த இடம் ஒரு மாதிரி ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தின்னர் யூஸ் பண்ணி காட்டன் வச்சு தொடச்சிருவேன் சால்டர் பண்ணுற இடத்த. பார்த்திங்கன்னா இந்த தின்னர் தான் யூஸ் பண்ணுறேன். போர்டில் சால்டர் பண்ணால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இந்த தின்னர் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வேறு தின்னர்லாம் இருக்குது என்சியில், அதெல்லாம் வந்து சீக்கிரம் காயாது, சரியில்லை. ஸோ இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த பிராண்டு அதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு காட்டனில் பற்ற வச்ச இடத்துல லைட்டாக தின்னர் நினச்சிட்டு அப்படியே துடைச்சிடுவேன். அப்படி துடைச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு சீக்கிரம் காஞ்சும் போயிடும், அழுக்கும் போயிடும். இப்போ வந்து இது எதுக்காக இங்கே ஒயர் பற்ற வச்சுருக்கேன்னா, இன்புட் இங்கே கொடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி. ஸோ இதில் வந்து சிக்னல் இன்னு, இது கிரவுண்டுக்காக இதை சும்மா பற்ற வச்சுருக்கேன் வைங்களேன். இப்போ இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீக்கர் அவுட் பார்த்திங்கன்னா இது. ஸோ இதில் ஒன்று எடுத்துக்கலாம். இது ஸ்பீக்கர் ப்ளஸ், இது ஸ்பீக்கர் மைனஸு. அவ்வளோதான், முடிஞ்சது. மோனோ பண்ணியாச்சு, அதாவது பிரிட்ஜபிள் பண்ணியாச்சு. இது அப்படியே நம்ம வந்து வோல்டேஜ் கொடுத்துக்கலாம். வோல்டேஜ் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சப்வூஃபர் அப்படின்னு பார்க்கும்போது 12 இன்ச்சில் நீங்கள் எந்த சப்வூஃபர் வேணால் போடலாம். சோனி 1800, JBL 1500 இது வேணால் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு பயனியரில் டுவல் வாய்ஸ் காயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா மோனோவே பண்ண வேணாம். மோனோவே பண்ணாமல் இங்கே கொடுக்கக்கூடிய ஒயரை அப்படியே தூக்கி இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டுக்கும் ப்ளஸ்ஸு கிரவுண்டு எடுத்துகிட்டு போய் 2 காயிலுக்கும் தனித்தனியாக கொடுத்து ட்ரைவ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். நிறையனா ஒரு 10க்கு மேலே நான் வந்துட்டு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஆம்பிளிஃபையர் செஞ்சு கொடுத்துருக்கேன். இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு. ஈவன் அசோக் லேலண்ட் தோஸ்தில் கூட நான் பயணியர் மாட்டியிருக்கேன். அந்த மாதிரி தான் மாட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா லைன் பண்ணி வச்சுருக்கேன் போர்டை. ப்ளஸ்ஸு மைனஸு கிரவுண்டு கொடுத்தாச்சு. ஸோ சிவப்பு கலர் ப்ளஸ்ஸு, கருப்பு கிரவுண்ட் மைனஸு, இது வந்து கிரவுண்டு. இது வந்து ஜஸ்ட் டெஸ்டிங்காக தான் இந்த ஒயரு. மற்றபடி இதை வந்து ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒயர் தான் யூஸ் பண்ணுவேன். திக்னஸான ஒயர். ஜஸ்ட் இது டெஸ்டிங்காக தான். ஒன்லி கிறிஸ்ப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இதை நான் கொடுத்துருக்கேன். ஸ்பீக்கர் லைன் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. 2 ஸ்பீக்கர் ப்ளஸ்லேருந்து எடுத்திருக்கேன். இப்போது இதை வந்து ஆன் பண்ணி கிறிஸ்ப்பு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் ஆனில் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஹம்மிங்கு எதுவும் கிடையாது. இப்போ நான் வந்துட்டு ஆடியோ கிறிஸ்ப் பார்க்கலாம். நான் வந்து இப்போ 10 இன்ச்சு ஸ்பீக்கரில் கிறிஸ்ப்பு பார்த்துருக்கேன். 10 இன்ச்சு மேக்னட்ஸு சப்வூஃபர் டபுள் மேக்னெட்டு, அதுதான் டெஸ்டிங்காக நான் வந்து போட்டிருக்கேன். அந்த இது
எங்கள் காருக்காக போட்ட ஒரு க்ளோஸ் பாக்ஸு. அந்த பாக்ஸில் இருந்தால் அதில் தான் மாட்டியிருக்கோம். ஸோ இப்போ அதில் தான் கிரீஸ் பார்க்குறேன். ஸோ இது வந்து மோனோ ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் இந்த போர்டு மோனோ பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.